அம்பிகையினுடைய அன்புள்ள யாவும் ஆலயங்களில் உள்ள எங்களது நகைத்தின் பதிவாள் சுருக்கமாக சொன்னால் காங்கேசங்களை தோழி பதிவாள் மக்கள் மனதிலே இருக்கின்ற அந்த தெய்வங்களை நாங்கள் ஒருமையாற்பட்டு மனம் தவறாது மனம் தோறாது எங்களது இந்த திருவிட்டுக்கள் பாடல்கள் போது அதை பாடி அதை கேட்டு நாங்கள் பின்பிட்டு இருக்கும் பொழுது விஞ்ஞான சம்பந்தர் சுந்தரர் காலத்திலே எழுந்தருளியிருந்த மன்னர் திருக்கேதீஸ்வரம் ஆலயம் பின்பு மண் மாறியால் மூடப்பெற்று முழுதுமே அறியப்பெற்று மண்மேலாக இருந்த போதும் நல்லநகர் ஆறுமுக நாவலர் சொல்லுதமிழ் எங்கே சுருதி எங்கே என்று சொல்லி அங்கே நாவலர் இந்த திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயன்மார்களின் பாடல்களை ஆதாரமாக வைத்து திரு கேவி சேரத்தானி என்ற 20 பாடல்களையும் ஆதாரமாக வைத்து இங்கே ஒரு தேன் கொண்டு இருக்கின்றது, இதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்த காலத்திலே அங்கே சேர்பொன் வைத்தியநாதன் காலத்திலே அங்கே அது நடக்கப்பட்டு அங்கே அந்த 1000 ரூபாய்கள் நிறைவேற்றி நல்ல முறையிலே இன்று திருக்கேதீஸ்வரம் முழு மண்மீடாக இருந்த ஆலயம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி அமரின் வணக்கம். ஐயா அவர்களுக்கு எமது மயிலட்டி மொழிமொழியது சங்கத்தின் தலைவர் குணபாலசிங்கம் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவித்தார்கள். தெய்வீக ராகம் என்கின்ற பக்தி பாடல்கள் அடங்கிய இருவற்று வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு இதில் பங்கு பெற்றிய கலைஞர்களையும் மயிலட்டி வாழ் பெருமக்களையும் ஆசித்து பாராட்டுவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைவராக இருக்கின்ற மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, பிரதம விருந்தினர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற கௌரவ விருந்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, பெரியோர்களே, கல்வித்துறை சார்ந்த பெரியோர்களே, இந்த நிறுவனத்தினுடைய உருவாக்கத்திற்கு பாடுபட்டு உழைத்த கலைஞர்களே, மயிலட்டி வாழ் பெருமக்களே, உண்மையிலே உங்களோடு சேர்ந்து நானும் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து உங்களை வாழ்த்தி ஆசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நெல்சன் மண்டேலா இப்பொழுது எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒருவர். அவருடைய இறுதி நிகழ்வானது இப்பொழுதுதான் நடந்து முடிந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 95 வயது அளவாக ஒரு வாழ்ந்தவர். அவருடைய நீடிய ஆய்வுக்கு என்ன காரணம் என்று அண்மையிலே பத்திரிகையிலே வெளிவந்தது. அவருடைய நீடிய ஆய்வுக்கு ஒரு காரணம் அண்மையில் இருக்கின்ற நவீன மருத்துவ வசதிகள் என்று சொல்லியிருந்தார்கள். அதோடு என்ன ஒரு காரணம், அவருடைய துன்பம் நிறைந்த சிறை வாழ்வு, அதுதான் அவருக்கு விதமான ஒரு ஆன்மீக பலத்தை அவருக்கு நிறைவாக கொடுத்தது என்று சொல்லி அதை அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மைதான். இரண்டாவது, அதாவது அவருடைய துன்பம் நிறைந்த அந்த சிறை வாழ்வு அவருக்கு பெரிய ஒரு சக்தியாக அமைந்திருக்கிறார். அவர் என்று எல்லாராலும் போற்றப்படுகின்ற ஒரு பெரிய தலைவராக இருக்கின்றார். இந்த மயிலட்டி வாழ்வு மக்களாகிய நீங்கள் இடமே பல்வேறு இடங்களிலே உங்களுடைய சொத்துக்களை இழந்து, வீடுகளை இழந்து, கிராமத்தை இழந்து
நீங்கள் அருமை பெருமையாக நினைக்கின்ற ஆலயங்களை எல்லாவற்றையும் இழந்து இந்த இடங்களிலே நீங்கள் குடியேறி பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவற்றின் மத்தியிலும் உங்களுடைய ஆன்மீக பலத்தை இழந்து விடாமல் உங்களுக்குள்ளே குடும்பங்களை உருவாக்கி இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் அழிந்து போகின்ற வரலாற்று சின்னங்களை அவற்றை நினைவு கூர்ந்து பல்வேறு விதமான முறைகளிலே அதற்கு புத்தூக்கம் கொடுப்பதற்கு முன்வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வகையிலே உங்களுக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று இருக்காமல் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுடைய திறமைகளை ஆற்றல்களை வெளிக்கொணர்ந்து இருக்கின்ற உங்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆகவே இந்த வேளையிலே இந்த திருவட்டினுடைய உருவாக்கத்திற்காக பாடுபட்டு உழைத்த அனைத்து கலைஞர்களையும் இதயம் நிறைந்து ஆசீர்வதிக்கின்றேன். இந்த வேளையிலே வயலுக்கு வாழ் பெருமக்களாகிய நீங்கள் இப்படியே சோர்ந்து விடாமல் மீண்டும் உங்களுக்குள்ள இருக்கின்ற புதியல்களை கண்டுபிடித்து அதற்கு புத்தூக்கம் கொடுக்கின்ற இந்த முயற்சியானது தொடர வேண்டும். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஊர்களுக்கு சென்று உங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பி உங்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்று இந்த வழியிலே உங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனையும் தூய தூய்மையாருடைய அனுமதியையும் கேட்டு உங்கள் அனைவரையும் ஆசித்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி 2 மணிக்கு தொடங்கும் என்று சொன்னபடினால் உடனடியாக வந்தேன். ஆனால் இப்பொழுது நாளை ஒழுங்குபடுத்திய நிகழ்ச்சி இருக்கிறபடினாலே உடனே போக வேண்டியிருக்கிறது. தயவு செய்து புறநீக்க வேண்டாம். நான் இந்த வரையிலே உங்கள் அனைவரையும் இதையும் நுழைந்து ஆசித்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒருமுறை மயிலட்டியினுடைய புதியர்கள், அதாவது எங்களுடைய விழுமியங்களை நாங்கள் தேட வேண்டும் என்று எமக்கு உரைத்து சென்ற அடிகள் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு கண்ணகி அம்மன் கோவில் சார்பில் பானா குமாரசாமி அவர்களால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஆசி உரையை வழங்க இம்மேடைக்கு அழைக்கின்றேன். செல்வி பிரதீபா. குமாரசாமி ஐயர் அவர்களின் அருளாசி உரை. சைவமும் தமிழும் செழிப்புற்றோகும் யாழ்ப்பதியின் வடவாய் பொன்மணிக்கு பெருமைகள் சேர்த்து வீரமாணிக்க தொடர்ந்து எனும் வீரர்களை சுற்றி அமைந்திருந்தது. அழைத்தவள் கருமூலமாய் அதிக மாட்சியும் உரைத்ததாய் அக்கிராமத்தில் வீரமான
பெருமைகளும் செழிப்புகளும் சிறப்புகளும் போன்ற பல விடயங்கள் அடங்கிய ஒளிப்படைகளும் நூல்களும் வெளிவர வேண்டும். இம்மேன்மையான பணிக்கு முன்னுழைத்த அனைவருக்கும் எல்லாம் வல்ல குருநாதன் அருள்மிகு செல்வச்செழில் வேலவனின் திருவருளும் நம் அனைவருக்கும் தாயாக விளங்கி அருள்பாலிக்கும் மயிரில் அருள்மிகு கண்ணகியம்மாளின் அருட்கடாட்சமும் கிட்ட பிரார்த்திப்பதுடன் இவ்வொழிப்புகளை வெளியீட்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெறவும் நமது அருளாசிரியர்களில் வழங்குவதில் பெருமகிழ் வேண்டுகின்றோம். மயிலை ஸ்ரீ கண்ணகியம்மாள் தேவஸ்தானம் சார்பில் சிவானந்த பாரதி சிவகிருபா குமாரசாமி ஐயர் அவர்கள். கண்ணகி அம்மன் கோவில் பூசகர் சார்பில் திரு வானா குமாரசாமி அவர்களால் எழுதப்பட்டு செல்வி பிரதீபா அவர்களால் இங்கு வாசிக்கப்பட்ட ஆசி உரையில் எமது மண்ணின் வீரமும் எம்மால் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் எமது மண்ணை நாம் மீட்டெடுத்து எமது சந்ததியினருக்கு அதனை கொடுக்க வேண்டும் என்று ஆசி வேண்டி சென்றிருக்கின்றார். எனவே எமது மண் வீட்டில் மயிலுட்டி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்வாக தலைமை உரைக்கு செல்கின்றேன். மயிலுட்டி கிராமிய அபிவிருத்தி சங்க தலைவர் திரு ராமநாதன் இன்பதாஸ் அவர்கள் இப்போது உங்கள் முன் தலைமை உரை வழங்குவார். பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் கலாநிதி எஸ் ஸ்ரீங்கராஜா அவர்களே, தங்களுடைய மாணவனாகிய நான் இந்த இடத்திலே தங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு தங்களிடம் ஆசியின் அனுமதியை பெற்று என்னுடைய தலைமை உரையை நிகழ்த்துகின்றேன். இந்த விழாவிற்கு நிலவ விருந்தினராகவும் பாரியாரோடு வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய திரு மோகனராஜா யோகானந்தம் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற நாகமணி ஜெகதீஸ்வரன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த எங்களுடைய விருந்தினர்களிலே எங்களுடைய ஊரின் மீது கண்களாக வளர்ந்திருக்கின்ற பாடசாலையினுடைய அதிபர்களே, ஏனைய தனித்தனி திறனோடு தங்களுடைய ஆட்களையும் எங்களுடைய ஊரின் நீச்சத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்களே, எங்களுடைய ஊரின் பெருமையை பல வழிகளிலுமே பெருமை சாட்டிக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, எங்களுடைய ஊரின் உறவுகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எமது கிராமத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒருதாய் பிள்ளைகளாக சாதி மதம் என்ற எவ்வித பேதமுமின்றி ஒன்றிணைந்து உள்ளார்ந்த திறன்களை இனம் கண்டு ஊக்குவித்து உயர்நிலைக்கு இட்டு செல்ல ஒன்றாக முழு மனதுடன் செயல்படுவோம் என்ற எங்களுடைய கிராமத்தின் நோக்கத்தின் வெளிப்பாடாக இன்றைய இந்த நிகழ்வு அமைகிறது. கல்வி, தொழில், பண்பாடு, விழுமியம், ஆற்றல், ஆளுமை, திறமை என்பவற்றில் வளர்ச்சியும் எழுச்சியும் கொண்டு தமது தனித்துவமான இயல்புகளை இளைய தலைமுறைக்கு புதிய வழியிலே தளம் வதிக்க களமமைத்து கொடுத்தென்கின்ற தூர நோக்கத்தின் முதற்படியாக இன்று 3 தலைமுறைகளும் ஒன்று கூடி இந்த நிகழ்வினை நாம் நடாத்துகின்றோம். நமக்காக நாம் என்ற உயர்ந்த உறுதிமொழியின் செயல்வடிவமாக ஒழுங்கை, குறிச்சி, ஊர் என்ற தந்தைகளுக்கு அப்பால் மயிலிட்டி கிராமம் என்ற உயர்ந்த இலக்கு எட்டப்பட வேண்டும் என்ற சிந்தனையின் செயல் வடிவமே நாம் எல்லோரும் இங்கு ஒன்றாக கூடி மயிலிட்டி ஆலயங்கள் மீதெழுந்த பக்தி பாடல் குறித்த திருவெட்டு வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளோம். ஊரின் பெருமையை மற்றவர்களுடன் கூறும்போது தெரிந்த
உண்மையை ஆமோதிக்கிறார்கள். ஏனையவர்கள் ஏதோ விடுதலை கூறுவது போல பார்க்கிறார்கள். ஏன் எமது இளைய தலைமுறையினரும் நீ எந்த ஊர் என்றால் மயிலிட்டி என்று மட்டுமே கூறுவார்கள். வேறு எதுவும் தெரியாது. எம்மூர் சிறப்பை நாம் தானே இளைய தலைமுறைக்கும் வருங்கால சந்ததிக்கும் எடுத்து கூற வேண்டும். அதற்காக ஒரு வரலாற்று ரீதியான வெளியீடாக இந்த தெய்வீக ராகங்கள் அமைந்துள்ளது. எம்மூர் வரலாறு முழுமையாக புலப்பட வேண்டும், துவக்கப்பட வேண்டும். அதற்காக ஆரம்ப கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏதேனும் ஆவணங்கள் தரவுகள் பேணப்பட்டு வந்தால் அது எமது வெளியீட்டுக்கு உறுதுணையாக அமையும். எம்மூர் மீது எம்மவர் கொண்ட பத்தை ஓரிரு வரிகளில் சொல்லிவிட முடியாது. கௌரவ விருந்தினராக தம் ஊர் பெரியார் ஒருவரை அழைத்த போது தன் முன்னொடுங்கு நிகழ்வை புறக்கணிக்க முடியாது. ஆனால் மண்தான், அதுவும் நான் பிறந்த மண்தான் என் உயிர், அதுதான் முதல் என்ற பற்றுறுதி மிக்க அந்த வார்த்தைகள். மயிலிட்டியை பற்றி உமக்கு என்ன தெரியும்? எவ்வளவு தூரம் நம்மை சிந்திக்க வைத்த உணர்வுகள். இறுதி வழி